எந்த தெய்வத்தை நான் வேண்டாம் வெடிக்க போட்டேனோ, எந்த தெய்வத்தை நான் திரும்பி பார்க்காம போனேன், எந்த தெய்வத்தை நான் காணாம இருந்தனோ, அந்த தெய்வத்தை நான் காணும்படி, அந்த தெய்வத்தோடு பேசும்படி, அந்த தெய்வத்துக்கு நான் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணும்படி கர்த்தர் செய்தார் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க தாய்மார்களே. ஒரு மகளையும் மகளைப்பட்ட தாய்க்கு தான் அந்த வழி தெரியும், அந்த கர்ப்பத்தின் வழி தெரியும், அந்த கர்ப்பத்தின் பாடுகள் தெரியும். ஒரு மகள் மறிக்க போகிறாள் என்று டாக்டர் கைவிட்ட நேரத்தில் நான் தாயை விட தகப்பனை விட துடிக்க அந்த சூழ்நிலை வந்தது. அப்போது அந்த தேட்டை கொள்ளுமுகம் போது அவருடைய உருவத்தை நான் பார்த்து அழவில்லை, நான் துடிக்கவில்லை, இதனால என் மகள் என்னை விட்டு போவதற்கு பயப்படவில்லை. ஆனா கர்த்தர் எனக்குள்ள இறங்கினார். அந்த இடத்துல இயேசுவே சொல்லி ஒரு குரல் மட்டும் கேட்கப்பட்டது. அந்த பகுதி முழுவதும் உள்ள ஜனங்களெல்லாம் எழுந்து உட்கார்ந்துட்டு அழுதிட்டாங்க. அப்படி ஒரு சத்தத்தை கொடுத்து இயேசுன்னு கூப்பிட்டேன். அடுத்த நிமிஷமே ஒரு மின்னல் மாதிரி என்னை தாக்கினது. அடுத்து என்ன நடந்தது தெரியாதுங்க. எந்த டாக்டர் பழிக்க முடியாது, கைவிடப்படும் சொன்னாரோ அவங்களே என் மகளுக்கு ஆபரேஷன் பண்ணி என் பிள்ளை பிழைக்கும்படி வைத்து அதே ஹாஸ்பிட்டல் என் மகளுக்கு பிறந்த நாளை கொண்டாடி என் மகளை வீட்டுக்கு அனுப்ப மறுபடியும் எங்களுக்கு ஒரு திட்டத்தை